அரசு பணி பெற வேண்டும் என்ற ஆசையில் நிக்கிதாவிடம் 16 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்ததாக புகார் அளித்தவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பெட்டியை தற்போது பார்க்கலாம். நிகிதாவுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக என் பையன் பிஎட் படிச்சுட்டு வாத்தியார் வேலை பார்க்குறாப்புல கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் விபிஎம் காலேஜில் வாத்தியாராக இருந்தாப்புல பிஎட் வாத்தியாராக. இந்த பிள்ளைய ஸ்டூடெண்ட்டாக அங்கே போய் படிச்சுட்டு வரும்போது பழக்கம் தொடர்பு இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க. ஆலம்பட்டியில் இறங்கித்தான் அந்த பையனும் வருவேன். அந்த பழக்கத்தில் தெரிஞ்ச பிள்ளையாச்சு. இந்த மாதிரி வாத்தியார் வேலைக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கப்பா, எங்களுக்கும் கலைஞர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கு நல்ல தொடர்புலாம் நேர்முக தொடர்புலாம் இருக்குது. இப்போ வாத்தியார் வேலைக்கு தேர்வு செய்ய போகிறாங்க, ஏதாவது தோதுறதா பாருங்கள், அண்ணனுக்கு செட்டப் பண்ணி வேலைக்கு வாய்ப்புக்கு செஞ்சு தர எங்களால் முடியும்னு சொன்னாங்க. நீ தெரிஞ்சவளாச்சே அப்படின்னு சொல்லி நம்பி நான் வாத்தியார் வேலை என் மகன் தெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பதுக்காக 8 லட்சம் கொடுத்தேன். மேற்கொண்டு பேரன் வினோத்குமார் என்பவரும் வேலை வாய்ப்பு விஓ நடப்பதாக அப்போது சமயத்தில் தேர்வு அட்டவணை போட்டு இருந்தார்கள். அதையும் நம்பி அவர்களிடம் பேரன் 8 லட்சம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பல முறை போய் கேட்டோம், ஒன்றும் வாரதில்லை. டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். விசாரிப்பதாக தான் சொன்னாங்க, கொஞ்சம் விசாரணை எதுவும் வரல. ஏன்னா நாங்களும் வெளியில் வட்டிக்கு தான் சார் வாங்குறோம். ஏடத்தை ஊற்று வட்டிக்கு வாங்கி அந்த 8 லட்ச ரூபாயை பெறட்டுறோம் சார். 8 லட்ச ரூபாய் பெறட்டும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சமயத்தில் 2011 500 ரூபா நோட்டுங்கிறது எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அபரிமிதமான ஒன்று. அன்றைக்கி 100 ரூபா நோட்டை நாங்கள் பார்க்குறதே பெருசு. அந்த 100 ரூபா நோட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது 100 ரூபா நோட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, வாங்கிக்க முடியாது. 500 ரூபா நோட்டாக மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 500 ரூபா நோட்டை மாற்றி நாங்கள் 8 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறோம். அவருக்கு மாமா தெய்வத்துக்கு 8 லட்ச ரூபா, எனக்கு 8 லட்ச ரூபா, ஆக மொத்தம் 16 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறோம் சார். இது நாளடைவில் ஒரு 2-3 மாதம் போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போகும்போது இது கலைஞர் ஸ்டாலின் நேரடியாக போடுறது, நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நமக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் நம்ம இருக்கிறோம் சார். இருந்த பின்னாடி ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க சார். நாங்கள் திருப்பி போய் கேட்கும்போது பண்ணும்போது எங்களை திருநெல்வேலி சேர்ந்த பசுமன் பாட்டின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வந்து தொடர்பு கொள்கிறாரு. இது சம்மந்தமாக நீங்கள் பணம் கேட்கவோ பண்ணவோ கூடாது, பணம்லாம் தர முடியாது அப்படி பண்ணுற மாதிரி சொல்லிடுறாரு சார். நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் நகர்ந்து போக முடியலை. பொருளாதார ரீதியாக நசுக்கப்பட்டுட்டோம் சார்.